கரீபியன் தீவுகளை தாக்கிய மெலிசா புயல் காரணமாக இதுவரை இல்லாத அளவில் மணிக்கு 405 கிலோமீட்டர் காற்று வீசியதாக தெரியவந்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் உருவான மெலிசா புயலால் சூறாவளி வீசி மத்திய அமெரிக்க பகுதி மற்றும் கரீபியன் தீவுகளை புரட்டி போட்டது. ஜமைக்காவை சூறையாடிய மெலிசா புயல் தொடர்ந்து கியூபா, பஹாமஸ் ஆகிய நாடுகளையும் பதம் பார்த்தது. இந்த புயலால் 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகள், உடைமைகள், வாகனங்கள், கால்நடைகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜமைக்காவில் 5ஆம் நிலை தீவிரத்தன்மையுடன் புயல் வீசிய நிலையில் இதுவரை இவ்வளவு வலிமையான புயல் உருவானதில்லை என வானிலை நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்நிலையில் மெலிசா புயல் ஜமைக்காவை நெருங்கிய போது விமானத்திலிருந்து ஏவப்பட்ட கருவி மூலம் புயலின் வேகம் அளவிடப்பட்டது. அதில் மணிக்கு 405 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி உலக அளவில் இதுவரை இல்லாத வகையில் சூறாவளி வீசியதாக பதிவாகியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு தாக்கிய மேகி புயலின் போது மேற்கு பசிபிக் பகுதியில் மணிக்கு சுமார் 400 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதே அதிகபட்சமாக இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.